Okay, so good evening all. குட் ஈவினிங். லைவ்ல இருக்கிறவங்க எல்லாமே ஆடியோ வீடியோ எல்லாமே எனக்கு கிளியரா இருக்கா அப்படிங்கறத ஒரு சாட் செக்ஷன்ல ஒரு எனக்கு கமெண்ட் மாதிரி போட்டுருங்க. So that I will start the session. Let's wait for a few more seconds so that others can also join. Okay. Okay, fine. And immediate இந்த டைம்ல ஜாயின் பண்ண முடியாதவங்க அப்புறமா கூட நீங்க உங்களோட ஃப்ரீ டைம்ல இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த யூடியூப் சேனல்ல இது அவைலபிளா இருக்கும். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, நான் டீச் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பாவே சாட்லயே கூட கேட்கலாம். என்னால லைவ்லயே அதை ரிப்ளை பண்ண முடியலன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அதை ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? பிகாஸ் இந்த 1.5 hours எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு 1.5 hours have to finish all the chapters in the 9th standard, right? So இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். சோ இது ஒரு எப்படி சொல்றது, உங்க எல்லா சாப்டர்ல இருக்கிற கான்செப்ட்ஸோட ஒரு குவிக் ரிவிஷனா தான் அது இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் எல்லாத்துல இருக்கிற சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். பிகாஸ் ஒரு சாப்டரே எடுத்துக்கிட்டீங்கனால என்னால ஒரு 1.5 hours முடிக்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். சோ பட் இது எல்லாமே ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கும் போது நான் கான்செப்ட்ஸ் ஒரு குவிக்கா நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துலாம். 1 or 2 sums we can solve. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தான் இந்த செஷன் இருக்க போகுது. ஓகே ஓகே ஃபைன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் த செஷன். ஸோ நம்ம எவ்வளோ குவிக்கா முடிக்க முடியுமோ நான் அதை குவிக்கா முடிச்சுட்றேன். நெக்ஸ்ட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட புக்ஸ்ல இருக்கிற சம்ஸ் அதெல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முடிச்சதுக்கு அப்புறமா யூ கேன் ரெஃபர் சோ மச் ஆஃப் புக்ஸ் அண்ட் அதுல இருக்கிற சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சாப்டர் ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த ஒரு இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சாப்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு குவிக்கா ரிவைஸ் பண்ணி கொடுத்துடுறேன். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1ல ஸ்டார்ட் ஆகி, அதாவது 1, 2, 3ல ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி வரைக்கும் போறதுதான் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ மெயினா கவுண்டிங்காக இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. நெக்ஸ்ட் ஜீரோவும் நம்ம சில எதுக்காவது சேர்க்கணும் அப்படின்னா அந்த கேட்டகரி பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் த ஹோல் நம்பர்ஸ். ஓகே, சோ அதுதான் ஹோல் நம்பர்ஸ். இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறது ஓகே. நான் இப்ப நெகட்டிவ் நம்பர்ஸ் பத்தி ஏதாவது பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த கேட்டகரி பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ், பாசிட்டிவ் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. ஜீரோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கிறது பேரு இன்டீஜர்ஸ். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் லெவல்லே நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு நம்பரை நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்மேட்ல உங்களால ரெப்ரசென்ட் பண்ண முடியுது அப்படின்னாலே அந்த நம்பரை நம்ம ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். அந்த நியூமரேட்டர்ல வர நம்பரும் டினாமினேட்டர்ல வர நம்பரும் இன்டீஜரா இருக்கலாம். அதே நேரத்துல டினாமினேட்டர்ல வர நம்பர் ஜீரோவா இருக்கக்கூடாது. ஏன்னா ஜென்ரலாவே மேக்ஸ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபிராக்ஷன் மாதிரி நம்ம எழுதுறோம் அப்படின்னா அந்த டினாமினேட்டர் cannot be ஜீரோ பிகாஸ் அந்த மாதிரி ஒரு நம்பர் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகே, சோ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ 1/2, 2/3, -1/6. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் we will tell. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 1 அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா we can tell it as a rational number. ஏன்னா 1 நான் 1/1 எழுதலாம். I mean 0 கூட நான் ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியும் because I can write it as 0/1. -5 I can tell it as a rational number because I can write it as -5/1. ஓகேங்களா? சோ மேலையும் கீழையும் இன்டீஜரா என்ன வேணாலும் இருக்கலாம். பட் டினாமினேட்டர் மட்டும் ஜீரோவா இல்லைன்னா இட்ஸ் கால்ட் அஸ் a rational number. ஓகே, சோ இதுதான் பேசிக்கா ரேஷனல் நம்பர் உடைய டெஃபினேஷன் அப்படிங்கிறது இதுதான். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே சின்னதா ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதை நம்ம நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ். சோ இதுக்கு அடுத்தது ஹோல் நம்பர்ஸ். இதுக்கு அடுத்தது சர்க்கிள் என்ன வரும்னா இன்டீஜர்ஸ். இதுக்கு அடுத்த சர்க்கிள் என்னவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் என்னதுன்னா ரேஷனல் நம்பர்ஸ். சோ ரேஷனல் நம்பரை அதாவது ஒரு நேச்சுரல் நம்பரை நீங்க ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியும். ஒரு ஹோல் நம்பரையும் ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியும். இன்டீஜரையும் ரேஷனல் நம்பர்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ இதுதான். சோ எல்லாத்தையுமே we can call it as a rational number. சோ ரேஷனல் நம்பர் இல்லாம ஓகே ஃபைன். சோ இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். ஃபைன் த டூ எப்படி சொல்றது, 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டு அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸை கண்டுபிடிங்க அப்படிங்கறது கொஸ்டினா வரலாம். சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு
ஃபார்முலா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா a+b/2. இப்போ 4 and 5 நடுவுல கண்டுபிடிக்கணும்னா 4+5/2, that is 9/2. அதுக்கு அடுத்த நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 4க்கும் இந்த 9/2க்கும் நடுவுல அந்த மாதிரி யூ ஷுட் கோ ஆன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இந்த சில நம்பர்ஸ் வந்து நம்மளால p/q ஃபார்மேட்ல எழுத முடியாது. அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் √7, √11, பை இருக்கு இல்லையா? பையோட வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் நாட், நமக்கு தெரிஞ்சது வந்து ஷார்ட் ஃபார்ம்ல 3.14 அப்படின்னு சொல்றோமே தவிர, பட் 3.14 இஸ் நாட் த வேல்யூ ஃபார் பை. 3.14க்கு அப்புறமா நிறைய நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும், நெவர் எண்டிங்கா, ஸ்டாப்பே ஆகாம நெவர் எண்டிங்கா போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியல் நம்பர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இந்த ரியல் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியல் நம்பர் அப்படிங்கிறது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ ரேஷனல் இர்ரேஷனல் நம்பர்ஸ் இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து ரியல் நம்பர்ஸ். இந்த ரேஷனல் நம்பர்ஸ்க்கு கீழே தான் நமக்கு இன்டீஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நெக்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ், இது எல்லாமே இதுக்கு கீழேயே வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் போத் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் அண்ட் தேர் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ரேஷனல் நம்பரை வந்து நம்ம a/b ஃபார்மேட்ல போட முடியும் அப்படின்னா அது ரேஷனல் நம்பர் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஃபைன். ஓகே. ஸோ எந்தெந்த சிச்சுவேஷன்ல, அதாவது உங்களோட டெசிமல் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 7/8 அப்படிங்கிறத நான் ரேஷனல் நம்பர்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 7/8 நார்மலா டிவிஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வர வேல்யூ வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல டெர்மினேட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. 7/8ஓட வேல்யூ இருந்ததுன்னா 0.875. ஸோ இட்ஸ் கெட்டிங் டெர்மினேட்டட், ரைட்? ஒரு பாயிண்ட்ல எண்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம ரேஷனல் நம்பர். இந்த மாதிரி டெசிமல் எக்ஸ்பான்ஷன் இருந்ததுன்னா அது ரேஷனல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது ரிமைண்டர் வந்து உங்களுக்கு ஜீரோவே வராது, ஜீரோ வராம நெவர் எண்டிங்கா போயிட்டே இருக்கு. இப்போ 1/3 அப்படிங்கறத நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா 0.3333 போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? பட் ஒன்லி த 3 கெட்ஸ் ரிப்பீட்டட். ஒரே நம்பர் தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ரெண்டு நம்பரும் த சேம் 2 நம்பர்ஸ் கெட்ஸ் ரிப்பீட்டட். அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா, அதாவது ஒரே நம்பரோ ரெண்டு நம்பரோ செட் ஆஃப் 3 நம்பர்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் தே ஆர் ஒன்லி கெட்டிங் ரிப்பீட்டட் அப்படின்னா அதையும் நம்ம என்ன சொல்லலாம், அந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷனையும் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர் வந்து ஒன்னு டெர்மினேட்டிங்கா இருக்கும், ஒரு பாயிண்ட்ல முடிஞ்சிடும். இல்லைன்னா நான் டெர்மினேட்டிங்கா இருக்குன்னா ரெக்கரிங்கா இருக்கும். ரெக்கரிங்னா அது திரும்ப திரும்ப ஒரே நம்பரே வந்துட்டு இருக்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பருடைய டெசிமல் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும்னா நெவர் எண்டிங்கா போயிட்டே இருக்கும். அதே நேரத்துல எந்த நம்பரும் திரும்ப திரும்ப ரிப்பீட்லாம் ஆகாது. ஒவ்வொரு வாட்டியும் டிஃபரெண்ட் நம்பர்ஸா போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பை சொன்னேன் இல்லையா? பையோட வேல்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னா 3.14 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது, ரைட்? பட் 3.14159 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதை ஷார்ட் ஃபார்ம்ல 3.14 நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ நம்ம இந்த பை அப்படிங்கறத நம்ம இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட்ஸ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். ஓகேங்களா? ஸோ டெசிமல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு டெர்மினேட்டிங். ஓகே. ஸோ இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்துட்டு டெர்மினேட்டிங் ஆகும். அடுத்தது வந்து நான் டெர்மினேட்டிங்காவும் இருக்கு, அதே நேரத்துல ரெக்கரிங்காவும் இருக்கு. அப்படின்னா நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இதே இது நான் டெர்மினேட்டிங்காவும் இருக்கு, ரெக்கரும் ஆகல. ஓகேங்களா? நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்கா இருக்குன்னா அந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் பேரை நம்ம என்ன சொல்லுவோம்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபைன். ஸோ இதெல்லாம் தான் இருக்கிற கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ஆன் ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? அதாவது வந்து நீங்க ரெண்டு ரேஷனல் நம்பருடைய சம் எடுத்தாலோ ஆர் சப்ட்ராக்ட் பண்ணாலோ ஆர் when you multiply two rational numbers, அதே மாதிரி ஒரு டிவைட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண்டிப்பாவே ரேஷனல் நம்பர் தான் வரும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒரு ரேஷனல் நம்பரையும் ஒரு இர்ரேஷனல் நம்பரையும் நீங்க ஆடோ சப்ட்ராக்டோ பண்றீங்கன்னா உங்களோட அவுட்கம் வந்து இர்ரேஷனலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ 2 அப்படிங்கிறது ரேஷனல் நம்பர், ஏன்னா 2/1 எழுதலாம் இல்லையா? ஸோ 2 +
√3 அப்படிங்கிறது இட்ஸ் அன் இர்ராஷனல் நம்பர். ஸோ 2 + √3 பண்ணுனா எனக்கு வர ஆன்சர் இர்ராஷனலா தான் இருக்கும். அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. அதே மாதிரி 2 - √3னாலும் இட்ஸ் அன் இர்ராஷனல் நம்பர். அதே மாதிரி if you multiply or divide a non-zero rational number with an irrational number, அதுவும் நமக்கு அதோட அவுட்கமும் இர்ராஷனலா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1/√7 அப்படின்னா இட்ஸ் இர்ராஷனல் நம்பர். அதே மாதிரி 5 × √5 அப்படின்னாலும் அகைன் இட்ஸ் அன் இர்ராஷனல் நம்பர். அதாவது ஒரு ரேஷனலையும் இர்ராஷனல் நம்பரையும் ஆட் சப்ட்ராக்ட் பண்ணாலோ ஆர் மல்டிப்ளை டிவைட் பண்ணாலோ யூ வில் கெட் அன் இர்ராஷனல் நம்பர். Next, some difference product and quotient of two irrational numbers could be rational or irrational அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு இதோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், √3 × √3 ரெண்டுமே இர்ராஷனல் நம்பர் தான். பட் √3 நான் மல்டிப்ளை பண்ண எனக்கு 3ன்னு வந்துருமா, எனக்கு ரேஷனல் நம்பரா கிடைச்சிருது. சம்டைம்ஸ் √7 × √3 பண்ணும்போது எனக்கு √21 தான் வருது. அகைன் இட் இஸ் அன் இர்ராஷனல் நம்பர். ஸோ ஒரு ரேஷனல் நம்பரையும் இர்ராஷனல் நம்பரையும் ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ ரெண்டு இர்ராஷனல் நம்பர்ஸ். ஓகேங்களா? என்னோட ஆன்சர் வந்து ரேஷனல் நம்பராகவும் வரலாம், இர்ராஷனல் நம்பராகவும் வரலாம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு இது வந்து நான் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டேன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் plot √3 on number line, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. சோ plot √3 on number line அப்படின்னா நீங்க இது எப்படி √3 or √5 அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். √5 on number line அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த 5 அப்படிங்கிற நம்பருக்கு முன்னாடி இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னது, 4, ரைட்? சோ இந்த √5 நான் √4 + 1 எழுதலாம். ஓகேவா? 4 நான் 2² + 1² அப்படிங்கிற மாதிரி எழுதலாம், ரைட்? சோ நான் இப்ப என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் லைன் போட்டுட்டு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிட்டு, ஓகேங்களா, நான் ஒரு இந்த சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து லெட் மீ மார்க் ஒரு 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பெர்பெண்டிகுலர் லைன் நீங்க ப்ரொட்ராக்டர் வச்சு 90 டிகிரி வச்சு வரைஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு 1 சென்டிமீட்டருக்கு இன்னொரு லைன் மார்க் பண்ணிட்டு மேபி இது OABன்னு மார்க் பண்ணிட்டு இந்த ரெண்டு லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த மெஷர்மெண்ட் என்னவா இருக்கும்னா √5 இருக்கும். ஓகேங்களா? இதை மெஷர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இதை சென்டரா வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஆர்க் மாதிரி போட்டீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் √5. இந்த மாதிரி மார்க் பண்ற சம்ஸும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஓகே, இதே மாதிரி சம்ஸ் தான் என்னதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு √5.2 ஆன் த நம்பர் லைன் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த இதுல கொடுத்துருக்கிற ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைன். சோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் வந்து இங்க இருக்கு. இதுவும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. யூ ஆல் நோ தி. சோ என்ன மாதிரி சம்ஸ் வரலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த சாப்டர்ல அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஃபைண்ட் 2 numbers between the rational numbers சொன்னேன். அதே மாதிரி ஃபைண்ட் 2 numbers between the 2 irrational number அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1.12345 and 5. Or maybe 1.32756 இந்த மாதிரி இந்த ரெண்டு இர்ராஷனல் நம்பருக்கு நடுவுல ஒரு 3 இர்ராஷனல் நம்பரை எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஓகேங்களா? நீங்களா ரேண்டமா இப்போ 1.12345னா நீங்க 1.3 இருக்கு. மேபி ஐ கேன் ரைட் இட் அஸ் 1.23456 something I can write it like this. Next 1.256789 something like this. ஓகேங்களா? 1.313234 something இந்த மாதிரி நம்மளா ரேண்டமா எழுதுறது தான் ஃபைண்ட் 2 irrational numbers between the 2 numbers அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். ஓகே, சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். அண்ட் பிளாட்டிங் த நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைன் கொஸ்டின்ஸ் வரலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்ஸ் வச்சு we have some identities to remember. இதெல்லாமே நீங்க படிச்சு வச்சுக்கணும். √PQ வந்து √P × √Q அப்படின்னு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் √21 √7 × √3 அப்படின்னு எழுதலாம். ஓகே, √7 × √3 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி √P/Q வந்து √P/√Q அப்படின்னு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் √5/7 வந்து I can write it as √5/√7. Next √P + √Q × √P - √Q is equal to P - Q. இது ஒண்ணுமே இல்ல,
இந்த a plus b into a minus b equal to a square minus b square அப்படின்னு வரும் இல்லையா, அந்த ஐடென்டிட்டி தான். ரெண்டுமே ரூட்டா இருந்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரூட் ஏ இன்டூ ரூட் ஏ வில் பிகம் ஏ, ரைட்? அதுதான் இங்க. சோ அதுதான் இங்க போட்டிருக்காங்க, அந்த ஐடென்டிட்டி தான் இது. அதே மாதிரி இந்த சேம் ஐடென்டிட்டி வச்சுதான் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஐடென்டிட்டிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே தான். ரூட் பி பிளஸ் ரூட் கியூ இன்டூ ரூட் ஆர் பிளஸ் ரூட் எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைக் எனக்கு எப்படி சொல்றது, இங்க இருக்கிற ஒவ்வொரு டேர்மை இந்த எக்ஸ்பிரஷனோட இருக்கிற ஒவ்வொரு டேர்மோடய நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா a plus b the whole square அந்த ஃபார்மேட்ல இருக்கு. சோ இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாம் we can apply. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா rationalizing the denominator. rationalizing the denominator அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1/√7 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கீழே இருக்கிற டினாமினேட்டர் வந்து இட்ஸ் அன் irrational நம்பர், ரைட்? ஜென்ரலாவே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் √7, √5 இதெல்லாமே மோஸ்ட்லி irrational நம்பர்ஸா தான் இருக்கும். சோ இந்த √7 அப்படிங்கிறது irrational நம்பரா இருக்குல்ல, இது இப்போ வந்து என்ன சொல்றது, irrational நம்பரை நம்ம rational நம்பரா மாத்த ட்ரை பண்றோம். அது பேரு தான் என்னதுன்னா rationalizing, or else we are trying to the denominatorல இருக்கிறத நம்ம rational நம்பரா மாத்த ட்ரை பண்ணுவோம். அது பேரு தான் வந்து என்னதுன்னா rationalizing the denominator. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். So 1 into √7 is √7. √7 into √7 is 7. So √7/7 ன்னு வந்துரும். ஓகேங்களா? 1/√7 விட this is better, right? Or else இந்த மாதிரி இருக்கலாம். 1/2 plus √3. Again it's an irrational number, right? ஒரு rationally ஒரு irrational நம்பரையும் நம்ம ஆட் பண்ணா it's an irrational number. So இந்த irrationalா இருக்கிற டினாமினேட்டரை நம்ம rationalா மாத்துறது பேர் தான் rationalizing. சோ இதுக்கு என்ன பண்ணோம்னா, இங்க என்ன இருக்கோ நடுவுல ஆப்ரேட்டர் என்ன இருக்கு, பிளஸ் இருக்குன்னா மைனஸ் போட்டுக்கணும், இங்க மைனஸ் இருக்குன்னா பிளஸ்ன்னு போட்டுக்கணும், அவ்வளவுதான். 2 minus √3/2 minus √3. So 1 into 2 minus √3 is 2 minus √3. Again இது a plus b into a minus b ஃபார்மேட்ல இருக்கு. a square minus b square, 2 square என்னது 4 minus √3 the whole square என்னது 3. So 4 minus 3 is 1. So இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா 2 minus √3. So இதுதான் பேரு தான் வந்து rationalizing the denominator. It's again one of the important topic in your first unit. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்க சால்வ் பண்ணும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு வந்து கொடுத்து நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் ஃபார் த ரியல் நம்பர்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சாப்டருடைய லாஸ்ட் கான்செப்ட் வந்து இதுதான். நம்ம லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் அகைன் இதுவுமே உங்க 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல படிச்சு முடிச்சிருப்பீங்க. a power m into a power n is equal to a power m plus n, a power m into n is equal to a power mn, a power m by a power n is equal to a power m minus n, a power m into b power m is equal to a b power m. Generally anything power 0 is 1 and a power 1 is equal to a, 1 by a power n is equal to a power minus n அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். அதே மாதிரி a by b பவர் மைனஸ் m அப்படின்னு இருக்குன்னா நீங்க அதை b by a பவர் m அப்படின்னு எழுதிக்கலாம். அகைன் இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒரு லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் ரிலேட்டடா இம்பார்ட்டன்டா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் a பவர் m by n அப்படிங்கிறது வந்துட்டு அதை நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா that is equal to, அதாவது இங்க டினாமினேட்டர்ல என்ன வருதோ அது அதை வந்து இந்த இடத்துல போட்டுக்கணும், n அப்படின்னு போட்டுட்டு இங்க நியூமரேட்டர்ல வரதை வந்து பவர்ல போட்டுக்கணும். அகைன் இட்ஸ் ஆல்சோ இந்த ரெண்டு ஐடென்டிட்டிஸுமே நீங்க கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 பவர் -3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னா 2/1 cube கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2/1 cube என்னது, 2 cube என்னது 8. So 8 is the answer. 1/2 power -3 நமக்கே இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு ரொம்ப யோசிப்போம். But 2 cube is very easier, right? So என்னன்னா இந்த ஐடென்டிட்டி ஆர் இந்த லா ஆஃப் எக்ஸ்போனன்ட்டை தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ண சம்ஸும் உங்களுக்கு நிறைய வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதாவது மெயினா இந்த ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரேஷனலைசிங் த டினாமினேட்டரும் இந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் பேஸ் பண்ண சம்ஸும் உங்களுக்கு நிறைய வரலாம். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபியூ சம்ஸ் ஒரு 2-3 சம்ஸ் தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். பிகாஸ் ஹேவ் டு கவர் lots of chapters. Okay, so the value of √11 plus 7 into √11 minus 7, again it's in the form of a plus b into a minus b. So a square minus b square. √11 the whole square another 11
minus root 7 the whole square another 7. What is 11 minus 7? 4, right? So 4 is the answer. Okay. On rationalizing the denominator, we get, I think in the madri sum da we solved and right? 2 plus root 3. Yeah, what we got? 2 minus root 3 we got, right? So let me mark it as 2 minus root 3. Okay, rationalization also I taught you. Next, then the value of x is now சொன்ன மாதிரி laws of exponents based பண்ண ஒரு one of the question நான் உங்களுக்கு solve பண்ணி காமிச்சிடுறேன். ஃபைன். இங்க என்ன கேட்டிருக்காங்க, வேல்யூ ஆஃப் எக்ஸஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ் அப்படிங்கிறது பவர்ல இருக்கு, ரைட்டா? உங்களுக்கு ஒரு சின்ன டிப் நான் ஷேர் பண்றேன். உங்களோட கொஸ்டின் வந்து அந்த பவரை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நீங்க வந்து அதை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னா, பேஸ் இருக்கு இல்லையா? வாட் இஸ் பேஸ்? இப்ப a பவர் m அப்படின்னு இருக்குன்னா this is called as power. This is called as base, right? இந்த இடத்துல ஏங்கிற வேல்யூல வந்து உங்களுக்கு 4/3 அந்த மாதிரி இருக்கு. சோ உங்களுக்கு பவர்ல கொஸ்டின் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஏதோ அந்த பவருடைய பேஸ் இருக்கு இல்லையா, என்ன பேஸ் இருக்கோ அதே மாதிரி நீங்க அதே பேஸ நம்ம எல்லா இடத்துலயும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஈஸி டு சால்வ். சோ அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க 3/4 இருக்குல்ல, இதை நான் 4/3 மாத்தணும்னா நான் என்ன பண்ணணும்? 4/3 பவர் -6 ஆயிடுமா இன்டு, ஓகே, இத வந்து நான் எப்படி எழுதலாம்? 16 நான் 4 ஸ்கொயர்னு எழுதலாமா? 9 நான் எப்படி எழுதலாம்? 9 வந்துட்டு நான் 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? பவர் 5 அப்படின்னு இருக்கு, ஈக்குவல் டு 4/3 பவர் எக்ஸ் பிளஸ் 2 இருக்கு. எல்லாமே 4/3, பட் இது மட்டும் ஸ்கொயர் இருக்கு. சோ இது ரெண்டையும் நம்ம என்ன லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் படிச்சோம்? a பவர் m பவர் n என்னது? a பவர் m into n. So 2 into 5 will become 10. So 4/3 power -6 into 4 power 10/3 power 10 is equal to 4/3 power x plus 2. So இப்ப இங்க ரெண்டுத்துக்குமே பேஸ் சேமா இருக்கா? I mean, இதை வந்து நம்ம மேல கூட எடுத்துட்டு போய்க்கலாம். So what is 10 minus 6? It is 4, right? So 4/3 power 10 minus 6 அப்படிங்கிறது 4/3 power x plus 2. ஓகேங்களா? சோ இப்ப பேஸ் சேம் ஆயிடுச்சா? பேஸ் ரெண்டும் சேமா இருக்குன்னா நம்ம பவர்ஸ் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். That means x plus 2 is equal to 4. X is equal to 4 minus 2. So the x ஓட வேல்யூ என்னது? 2 is the answer. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சோ ரேஷனல் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாட்டிங் த நம்பர்ஸ் ஆன் த நம்பர் லைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மேபி just a minute. Wait. So என்ன மாதிரி சம்ஸ் வரலாங்கிறது நான் குவிக்கா உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன். சோ தட் நீங்க அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, plotting the numbers on the number line. Plotting the number on the number line. இதுல உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, √2, √3, √5, √13 அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. √5.2, 9.2 அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ரெண்டு டைப்புமே நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் டைப் வந்துட்டு finding the rational numbers or irrational numbers. Finding the rational or irrational numbers between two numbers. ஓகேங்களா? rational or irrational numbers between two numbers. இந்த மாதிரி questions வரும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா rationalizing the denominator based பண்ண question. ஓகே. சோ அதுல வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் நிறைய சம் சால்வ் பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. சோ இவ்வளவுதான் இதுல பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். பட் இது ரெண்டுமே வந்து யூ ரிக்வயர் மோர் பிராக்டிஸ். சோ பிராக்டிஸ் பண்ணும்போது இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபைன். ஓகே. சோ லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் சாப்டர். நெக்ஸ்ட் சாப்டர் போறதுக்கு முன்னாடி ஒரு 2 minutes மட்டும் பிரேக் எடுத்துக்கலாம். Okay, fine. Okay, fine. So let me move on to the next chapter, polynomials. ஓகேங்களா? So polynomial அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, polynomial அப்படிங்கிறது ஒரு algebraic expression. Algebraic expression அப்படின்னா it's a combination of variables, constants எல்லாமே சேர்ந்ததுதான், ரைட்? சோ அந்த மாதிரி ஒரு polynomial அப்படிங்கிறது ஒரு algebraic expression தான். ஆனா என்ன அப்படின்னா,
அதோட வேரியபிள்ஸ் உடைய பவர் வந்துட்டு பாசிட்டிவ் இன்டெகிரல் பவர்ஸா இருக்கணும் ஆர் ஹோல் நம்பர்ஸா இருக்கலாம். வேற எதுவுமே அலவுடு கிடையாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 4x ஸ்கொயர் பிளஸ் 5x பவர் 4 பிளஸ் 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அ பாலினாமியல். ஏன் இது பாலினாமியல் அப்படின்னா இந்த வேரியபிள் உடைய பவர், இது வந்து வேரியபிள்னு சொல்லுவோம். இந்த வேரியபிளுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் இதுல இருக்கிற ஒவ்வொரு இதெல்லாத்தையும் நம்ம டேர்ம்ஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பேசிக்ஸ். நெக்ஸ்ட் இந்த வேரியபிள் உடைய பவர் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸா இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் நம்பர்ஸா இருக்கணும். 2, 4 அந்த மாதிரி ஜீரோவா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 7 into x பவர் 0ன்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம், ரைட்? சோ இதெல்லாமே அலவுடு. பட் நெகட்டிவ் பவர்ஸோ வேற ஏதாவது பவர்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஓகேங்களா? அது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் அ பாலினாமியல். ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4/x பிளஸ் 5x ஸ்கொயர் அப்படின்னு இருக்குன்னா இட்ஸ் நாட் அட் ஆல் அ பாலினாமியல். ஏன்னா 4/x அப்படிங்கிறது என்னது? 4x பவர் -1 அப்படிங்கிறது தானே. 1/x அப்படிங்கறத நம்ம x பவர் -1 தானே எழுதுவோம். ஸோ -1 இஸ் இட் அ ஹோல் நம்பர்? நோ, ரைட்? ஸோ ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ஜீரோ ஹோல் நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பாலினாமியல் கிடையாது. ஸோ ஒரு நம்பரை ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு இட்ஸ் அ பாலினாமியல் ஆர் நாட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ பாலினாமியலோட டெஃபினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வேரியபிளோடைய பவர் வந்து ஹோல் நம்பர்ஸா இருந்தா மட்டும்தான் அது பாலினாமியல். ஓகே, நெக்ஸ்ட் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். இப்ப பாலினாமியலை வந்து ஜென்ரலா ரெப்ரசென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி p of x, q of x இந்த மாதிரி we used to represent it. ஓகேங்களா? p of x is equal to 4x square plus 5 something like this we used to represent it. ஓகே, இந்த பாலினாமியலுடைய வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது பேர் தான் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். ஓகேவா? சோ இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற பாலினாமியல் நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, ஃபைன். அண்ட் ஒன் மோர் ஸ்டஃப் பேசிக்ஸ் நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாலினாமியல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4x அப்படின்னு ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குன்னா நம்ம அத மோனோமியல் அப்படின்னு சொல்லுவோம். 2 டேர்ம் இருக்கு அப்படின்னா இப்ப 4x plus 3 அப்படின்னு இருக்குன்னா நம்ம இத பைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். 3 டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அத நம்ம ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். 4x square plus 3x plus 4 இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் இருக்குன்னா we call it as trinomial. more than 3 டேர்ம்ஸ் இருக்குனால நம்ம ஜெனரலா நம்ம அத பாலினாமியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிகிரி பேஸ் பண்ணியும் நமக்கு சில நேம்ஸ் இருக்கு. அந்த டிகிரி வந்து 1 இருந்ததுன்னா அது பேர் வந்து லீனியர் ஈக்குவேஷன். சோ லீனியர் பாலினாமியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சம்திங் லைக் தட். ஓகே, டிகிரினா என்னது? டிகிரி அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4x plus 5 அப்படின்னு இருக்குன்னா இந்த இந்த இதுல இருக்கிற வேரியபிள்ஸோட ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான் டிகிரி. இப்ப 4x பவர் 4 plus 5x plus 7 அப்படின்னு சொல்றேன்னா இதுல வேரியபிள் இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் என்னது? 4. சோ 4 இஸ் த டிகிரி. இப்ப இதுல டிகிரி என்னதுன்னா இந்த வேரியபிளோட பவர் என்னது? 1. சோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவரே 1 தான். சோ லீனியர் பாலினாமியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே இந்த இதோட டிகிரி வந்து 1 இருக்கணும். தட் மீன்ஸ் 4x plus 5y இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா இது லீனியர் இது அப்படின்னு சொல்லலாம், ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். குவாட்ராட்டிக் அப்படின்னு இருக்கு. குவாட்ராட்டிக் அப்படின்னா அதோட டிகிரி வந்து 2 இருக்கணும். ஓகேங்களா? டிகிரி 2 அப்படின்னா என்னது? 4x square plus 5x சம்திங் லைக் திஸ். ஓகேங்களா? அதோட ஹையஸ்ட் பவர் 2 இருக்குதுன்னா அதை குவாட்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் பவர் அதாவது டிகிரி வந்து 3 இருந்தது அப்படின்னா அதை கியூபிக் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் ஆல்சோ யூ நீட் டு லேர்ன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பாலினாமியலோட வேல்யூவை உங்களை கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா அந்த பாலினாமியல ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 4x plus 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாலினாமியலுடைய ஜீரோவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோவை கண்டுபிடிங்கன்னா வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படிங்கறதா மீனிங். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா லெட் p of x is equal to 4x plus 5 அந்த மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இதை நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். 4x plus 5 is equal to 0.
4x is equal to minus 5x is equal to minus 5 by 4. So இதோட வேல்யூ என்னதுன்னா minus 5 by 4. or இந்த பாலினாமியலோட ஜீரோ என்னதுன்னா minus 5 by 4. that's it. ஓகேங்களா? இது one of the important concept. next important ஆன கான்செப்ட் வந்து ஃபேக்டர் தியரம். இந்த ஃபேக்டர் தியரம்னா என்னங்கறத உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு 2 மார்க் கொஸ்டினா கூட கேட்கலாம். சோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, சோ ஃபேக்டர் தியரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா states that if f of a equal to 0 for a polynomial, then x minus a is a factor of the polynomial அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப இது வந்து ஒரு பாலினாமியல் அப்படிங்கறது நம்ம இந்த மாதிரி f of x, p of x, அதாவது எனி ஒரு ஆல்பபெட் உடைய ஸ்மால் லெட்டரை போட்டுட்டு ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா தட் மீன்ஸ் இட்ஸ் அ பாலினாமியல். ஓகேங்களா? ஒரு பாலினாமியல் கொடுத்திருக்காங்க. இந்த பாலினாமியல்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதோட ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்காங்க. நீங்க உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஃபேக்டரைசேஷன் படிச்சிருக்கீங்க இல்லையா? சோ இதோட ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதோட ஃபேக்டர்ஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த எக்ஸோட வேல்யூக்கு பதிலா இந்த இதுல இதுக்கு ஃபேக்டர்ஸ் வருது இல்லையா? இந்த ஃபேக்டர்ஸ் இது இந்த இடத்துல +3 இருக்குன்னா இந்த இடத்துல இந்த எக்ஸுக்கு பதிலா நம்ம -3 போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸுக்கு பதிலா நான் -3 போட்டேன்னா இந்த பாலினாமியலோட வேல்யூ வந்து 0ன்னு ஆயிடுது. அதே மாதிரி இந்த எக்ஸோட வேல்யூ 2ன்னு போட்டேன்னா இந்த பாலினாமியலோட வேல்யூ வந்து 0ன்னு ஆயிடுது. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலினாமியலுக்கு நான் ஒரு வேல்யூவை போடுறேன். so that எனக்கு அந்த பாலினாமியலோட வேல்யூ வந்து 0 ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. பாலினாமியல்ல இருக்கிற வேரியபிளுக்கு ஐ எம் சப்ஸ்டிடியூட்டிங் எ நம்பர். ஓகேங்களா? அந்த நம்பரை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எனக்கு பாலினாமியலோட வேல்யூ 0 ஆயிடுதுன்னா அந்த நம்பர் இருக்கு இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் f of a அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏங்கிற வேல்யூவை நான் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எனக்கு பாலினாமியல் 0 ஆயிடுதுன்னா ஐ கேன் டெல் x minus a is a factor of the polynomial அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். இப்போ f of -3 அப்படின்னா x plus 3 is a factor. f of 2 அப்படின்னா மீனிங் என்னன்னா x of minus a. ஓகேங்களா? so x minus 2 is a factor. x of -3. so minus will become plus. so அதனாலதான் x plus 3. ஓகேங்களா? so இதுதான் ஃபேக்டர் தியரம். so இத பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் பாலினாமியலை எப்படி எல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் டேர்ம்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x² - x இருக்குன்னா எக்ஸ வெளியில காமனா எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? x into x minus 1. ஸோ இட்ஸ் இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இந்த ஃபேக்டரைசேஷன் எல்லாமே உங்க 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ரைட். அடுத்தது வந்து என்னதுன்னா குரூப் பண்ணி பண்றது. அகைன் இந்த மெத்தட் ஆல்சோ யூ லேர்ன்ட் இன் யுவர் 8th ஸ்டாண்டர்ட் இட்செல்ஃப் பை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி ஐ டேக் an எக்ஸாம்பிள். ஒரு சம். ஓகே, 2x² - 7x + 3 இதே நான் எடுக்கிறேன். இந்த பாலினாமியலை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்னா இங்க இருக்கிற மிடில் டேர்மை நம்ம ஸ்பிளிட் பண்ணணும் ரெண்டா. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க x² ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 into 3 என்னது 6. நெக்ஸ்ட் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது -7. சோ இதோட மீனிங் என்னதுன்னா ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 வரணும். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணாலோ சப்ட்ராக்ட் பண்ணாலோ எனக்கு -7 வரணும். ஓகேங்களா? 3 2s are 6 or 6 1s are 6. right? 6 into 1 is 6 or -6 into -1 is +6. -6 -1 வந்து -7 ரைட்டா? சோ நான் என்ன பண்ணிக்கலாம்னா 2x² minus இந்த -7x I can split it as -6x minus x. -6x -x என்னது -7x தான். so இதை I'm splitting. பட் அதுக்கு இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி பண்ணணும். இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா அகெயின் இதுவும் உங்களுடைய 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இந்த பர்டிகுலர் ஃபேக்டரைசேஷன் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இது. சோ இதுல இது ரெண்டுத்துலயும் காமன் டேர்ம், இது ரெண்டுத்துலயும் காமன் டேர்ம், அந்த மாதிரி we will go. சோ இதுல காமன் டேர்ம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா 2x அப்படிங்கறத காமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா x - 3 வரும். இதுல -1 காமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா x - 3 வரும். சோ 2x - 1 into x - 3. சோ இதுல ஃபேக்டர்ஸ் வந்து இதெல்லாம். சோ இந்த மாதிரி எல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பேர் தான் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். Again, it's one of the important concepts in polynomial. Okay.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ல கம்ப்ளீட்டாவே அல்ஜிப்ரேக் ஐடென்டிட்டிஸ், இது கம்ப்ளீட்டாவே யூ கேன் டேக் இட் ஸ்கிரீன்ஷாட்டாவும் எடுத்து வச்சுக்கலாம். ஆர் இந்த யூனிட் முடிஞ்ச உடனே ஐ மீன் இந்த செஷன் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு குரூப்ல இதோட பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணுவேன், அதுலயும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாமே தரவா படிச்சு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் நிறைய கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த பாலினாமியல்ஸ் சாப்டர்ல இந்த பர்டிகுலர் ஐடென்டிட்டிஸை பேஸ் பண்ணி கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு இட். ஸோ எல்லாம் ஸோ மெயினா இந்த ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் லெவல் இல்ல 12th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாமே தரவா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ த வேல்யூ ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு என்ன அர்த்தம்னா எக்ஸோட வேல்யூவை -1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். So that means P of -1 is equal to 5 into -1, 4 into -1 the whole square plus 3. So -5 -4 into -1 the whole square another 1 plus 3. So -5 -4 plus 3. -5 -4 is -9. -9 plus 3 is -6. So -6 is the answer. So in the particular part கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். அதுக்காக தான் பர்டிகுலரா இந்த சம் எடுத்தேன். நிறைய பேர் -1 the whole square வந்துட்டு 1 எடுத்துப்பீங்க. பட் அகெயின் இந்த -4ஐயும் இதையும் சேர்த்து +4 இந்த இடத்துல போட்டீங்கன்னா ஆன்சர் மாறிடும். பட் அந்த ஆன்சரும் உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். ப்ராப்பரா கால்குலேஷன் போடணும். ஓகேவா? அடுத்தது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2x square - 7x + 3. இப்பதான் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். 2x square, what is that? 2x - 1 into x - 3, right? 2x - 1 into x - 3. So that is the first option, right? Next one. A plus B plus C equal to 9. Find A square plus B square plus C square. இந்த question வந்து ஐடென்டிட்டிஸ் பேஸ் பண்ணி இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கு. இந்த A square plus B square plus C square இருக்குல்ல. சோ இந்த A square plus B square plus C square உடைய ஃபார்முலா என்னது அப்படிங்கறத நம்ம எடுக்கணும். That is this formula, right? சோ இந்த ஃபார்முலால என்ன இருக்கோ நான் அதை அப்படியே இங்க எழுதுறேன். ஓகே. So the A square plus B square வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை தான் எழுதணும். Okay, let me write that formula. Equal to A square plus B square plus C square plus 2 into AB plus BC plus CA. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஐடென்டிட்டி வந்து இது. அதுல நமக்கு கேட்டிருக்கிறது வந்து இந்த பாட்டை. சோ இந்த பாட்டை என்ன பண்ணலாம்? இது அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்லயே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா மைனஸ் ஆயிடுமா? So A plus B plus C the whole square -2 into AB plus BC plus CA. அவ்வளவுதான். A plus B plus C என்னது 9 கொடுத்திருக்காங்க. AB plus BC plus CA என்னன்னு கொடுத்திருக்காங்க 26 கொடுத்திருக்காங்க. 9 square is what? 81. 2 into 26 is what? 52. So 81 minus 52. 81 minus 52. 80 minus 50 is 30. 1 minus 2 is -1. So 29 is the answer, right? So 29 தான் இதோடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு அப்ளை ஆல் தீஸ் ஐடென்டிட்டிஸ் அண்ட் சால்வ் இட். ஓகேங்களா? ஸோ மெயினா இது ஐடென்டிட்டிஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது, பிகாஸ் யூ ஹாவ் 2 days டைம், ரைட்? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி சொல்றது, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய ஐடென்டிட்டிஸ் பேஸ் பண்ண கொஸ்டின், ஃபேக்டர் தியரம், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிற கொஸ்டின், அதுதான் மெயினா பாலினாமியல்ஸ்ல கேட்பாங்க. ஓகே, ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் சாப்டர். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 1 minute பிரேக் எடுத்துக்கலாம். Okay, so the next chapter is coordinate geometry. It's again a very small chapter. Quick-ஆ நம்ம இதை ரிவைஸ் பண்ணிடலாம். So coordinate geometry எடுத்த வரைக்கும் லைக் எப்படி சொல்றது, ஒரு நம்ம இந்த பேசிக்கலி this is an x-axis and this is an y-axis. இதை x ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இதை x dash ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இதை y ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இதை y dash or y bar whatever you can call it is. இந்த இடத்துல எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸா எழுதுவோம், இந்த இடத்துல எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸா எழுதுவோம். அதனாலதான் இந்த எக்ஸ் டேஷ் அப்படிங்கிறத போட்டிருப்போம். அதே மாதிரி இந்த ஒய்ல வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் 0,0 அப்படின்னு கூட சொல்லலாம், பிகாஸ் ரெண்டு ஆக்சஸ் தே மீட் டுகெதர், ரைட்? ஸோ இந்த இடத்துல அகெயின் வி வில் புட் ஆல் திஸ் பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் இங்க பாட்டம்ல வந்து
நம்ம எல்லாமே நெகட்டிவ்ல எழுதுவோம். அதனாலதான் இங்க ஒய் டேஷ் அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இதுல இருக்கிற மெயின். இந்த ஹாரிசான்டல் பிளேன் இது பேர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிக்கல் பேர் வந்து ஒய் ஆக்சிஸ், இந்த சென்டர் மீட்டிங் பாயிண்ட் பேர் வந்து ஆரிஜின். நெக்ஸ்ட் குவாட்ரன்ஸ், 4 குவாட்ரன்ஸ் இருக்கு. சோ இது 4ஆ டிவைட் ஆகுது இல்லையா? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் இது 4th குவாட்ரண்ட். ஓகேங்களா? அண்ட் இந்த இடத்துல நீங்க இது ஒரு கிராஃபோ அந்த மாதிரி நீங்க அசியூம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ஸ் பிளாட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பிளாட் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓகே so okay fine so just a minute. Okay, so first quadrant, second quadrant, third quadrant, fourth quadrant இந்த மாதிரி 4 quadrants டிவைட் ஆகும். இப்ப நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் பிளாட் பண்றோம் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னா இது 1 2 அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இப்ப இது இருக்கு இல்லையா, இது 2 இருக்கு இல்லையா? சோ இந்த இடத்துல 2 போடுவோம். ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ஒரு கோஆர்டினேட் வந்து எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் கோஆர்டினேட்டை மார்க் பண்ணுவீங்க, அடுத்தது வந்து ஒய் கோஆர்டினேட்டா மார்க் பண்ணுவீங்க. ஒய்ல இங்க என்ன இருக்கு, 1 இருக்கு. சோ 2,1 அப்படின்னு மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வேல்யூஸ்மே பாசிட்டிவா தான் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் எக்ஸ் கமா ஒய், ரைட்? சோ எக்ஸோடது இங்க நெகட்டிவா இருக்கா? சோ மைனஸ் பிளஸ்ன்னு வரும். தேர்ட் குவாட்ரண்ட் அகைன் இட் இஸ் எக்ஸ் கமா ஒய், ரைட்? ரெண்டுமே நெகட்டிவா இருக்கா? சோ மைனஸ் கமா மைனஸ் வரும். ஃபோர்த் குவாட்ரண்ட் அகைன் இட் இஸ் எக்ஸ் கமா ஒய், ஆல் த கோஆர்டினேட்ஸ் வில் பி எக்ஸ் கமா ஒய். எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், ஒய் இஸ் நெகட்டிவ். இது நீங்க மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது. சோ இது இந்த நீங்க ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் பண்ணி பார்த்தாலே உங்களால பண்ண முடியும். அண்ட் இதுவும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டினா they may ask சயின்ஸ் அப்படிங்கறத கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஓகே ஃபைனல் இம்பார்ட்டன்டான ஒரு 2 டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அப்சிஸா அப்படின்னு சொல்லுவோம். ஒய் கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் வந்து ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so let me plot some points. So this is 1 2 3 4 and this is x axis, this is y axis 1 2 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. So maybe let me plot the point 3,1. ஓகேங்களா? சோ அப்சிஸா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அப்சிஸா அப்படிங்கறத இந்த இடத்துல நான் 3 அப்படிங்கறது தான் நான் சொல்லுவேன். சோ இந்த 3 அப்படிங்கறத நான் எப்படி சொல்லுவேன்னா இந்த இடத்துல இருந்து, அதாவது ஒய் ஆக்சிஸ்ல இருந்து நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறேன் இல்லையா? சோ ஒய் ஆக்சிஸ்ல இருந்து வர பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நான் அப்சிஸான்னு சொல்லுவேன், ஆர் எக்ஸ் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ் கோஆர்டினேட் ஆர் அப்சிஸா. ஓகே, அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட் அப்படிங்கிறது வந்து இந்த ஒன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து வர பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். This will be 1 centimeter and this will be 3 centimeter, right? So x coordinate அப்படிங்கறத அப்சிஸான்னு சொல்லுவோம். There is a perpendicular distance from y axis. And ordinate அப்படிங்கறத வந்துட்டு that is called as a y coordinate அப்படின்னு சொல்லுவோம். But there is a perpendicular distance from x axis. So இந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். So இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. You should not get confused. And இந்த சாப்டர் இட்ஸ் வெரி வெரி ஈஸி. மெயினா உங்களை கிராஃப்ல வந்து இந்த பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸா இருக்கும். சோ மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எக்ஸ் கோஆர்டினேட் இட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் த ஒய் கோஆர்டினேட். அதுதான் மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸ் கோஆர்டினேட் பேரு அப்சிஸா, ஒய் கோஆர்டினேட் பேரு ஆர்டினேட். ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி இருக்கிற சிம்பிள் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். 0.5,0 லைஸ் ஆன் த விச் குவாட்ரண்ட்? 0.5,0 இருக்கு. சோ 1 2 3 4 5 இருக்கா? 0.5 அப்படிங்கிறது இங்க இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல வந்து 0 இருக்கு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல 5,0 நம்ம இந்த இடத்துலதான் மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ 5,0 அப்படிங்கிறது வந்து ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 5. சோ 5,0 வந்து எந்த குவாட்ரண்ட்லயும் ஃபால் ஆகல. It falls on the which axis? X axis. So x axis is the answer. So the perpendicular distance of the point P,3 from the y axis is அப்படின்னு கேட்டிருக்காங்க. So 3,4. So 1 2 3 4. So next here it is 1 2. இதை நீங்க பிளாட் பண்ணவே வேண்டாம், டைரக்டாவே சொல்லலாம். But anyway I'll plot and show you. 3,4 அப்படிங்கிறது இப்படி இருக்கான என்ன கேட்டிருக்காங்க? perpendicular distance of the point from the y axis. So y axisல இருந்து வரது வந்து என்னவா இருக்கும்? இந்த 3, right? So y axis ல இருந்து வர perpendicular distance will be the x coordinate, right? So that is 3 is the answer. So 3 இந்த இடத்துல நிறைய பேர் from the y axis னோனே 4 போட்டக்கூடாது. ஓகேவா? ஃபைன்.
ஓகே, சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. கோஆர்டினேட் ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, சோ லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சாப்டர், லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். அகைன் இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி ஈஸி சாப்டர். லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள். அகைன் லீனியர் ஈக்குவேஷன் 1 வேரியபிள் வந்து உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் லெவல்லே படிச்சிருப்பீங்க. லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன, அது பத்தின கம்ப்ளீட் பேசிக்ஸ் வந்து உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் லெவல்லே படிச்சிருப்பீங்க. லீனியர் ஈக்குவேஷன் 1 வேரியபிள் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு யூனிக் சொல்யூஷன் தான் இருக்கும். பட் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும், 2 சொல்யூஷன் தான் இருக்கும் இல்ல. உங்களுக்கு லீனியர் ஈக்குவேஷன்ல ஒரு கொடுத்திருக்காங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கலாம். அது எந்த ஈக்குவேஷனா இருந்தாலும் சரி. ஸோ அகைன் இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா, லீனியர் ஈக்குவேஷன்னா என்னது, அதோட டிகிரி 1 இருக்கணும், ரைட்? நம்ம பாலினாமியல்ஸ் சாப்டர்ல படிச்சோம் இல்லையா? சோ டிகிரி 1 and 2 வேரியபிள்ஸ் இருக்கிறத பத்தி மட்டும் தான் நம்ம இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4x plus 5y is equal to 3, something like this. சோ இதுதான் வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள். சோ இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், சோ இதுக்கான சொல்யூஷனை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா, இதோட சொல்யூஷன் வந்து நம்ம ஜெனரலா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸோட வேல்யூவை 0ன்னு போட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது ஒய்யோட வேல்யூ ஒரு 0ன்னு போட்டு நெக்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எடுத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும், 5y equal to 3ன்னு வரும், y is equal to 3/5ன்னு வரும். சோ x is equal to 0க்கு ஒய்யோட வேல்யூ 3/5 வரும். இப்போ நான் y 0ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க, 4x is equal to 3ன்னு வரும், x is equal to 3/4ன்னு வரும். சோ இதுக்கு எக்ஸோட வேல்யூ 3/4ன்னு வரும். சோ இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ போடுறது, அதை தாண்டி நம்ம இது பேர் எந்த வேல்யூ போட்டா எனக்கு எக்ஸாக்டா 3 வருங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 1 போட்டா எனக்கு ஒய்யோட வேல்யூ 3 வருமா, சோ சம்திங் லைக் திஸ். இது எக்ஸாக்டா சால்வ் ஆகுற மாதிரி நம்ம போட்டு பார்க்கணும். சோ இதுதான் பேசிக்கா லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கான வே. அண்ட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இல்லையா, கண்டுபிடிச்சிட்டு இதை கிராஃப்ல பிளாட் பண்ணவும் சொல்லுவாங்க. சோ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸும் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸா கேட்பாங்க. அண்ட் அகைன் இட்ஸ் a வெரி வெரி ஈஸி டாபிக். ஓகே, சோ அதுதான் இப்ப லீனியர் ஈக்குவேஷன் ஹேஸ். இப்ப இதை பார்த்தோன்னா நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் இருக்குன்னாலே கண்டிப்பாவே அதுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அகைன் இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? பட் இதே ஒரே ஒரு வேரியபிள் தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கு 2x plus 1 is equal to 7, இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா ஒரே ஒரு வேரியபிள், இட் கம்ஸ் அண்டர் 8th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். ஒரு வேரியபிள் தான் இருக்குன்னா ஒரே ஒரு யூனிக் சொல்யூஷன் தான் இருக்கும். பட் 2 வேரியபிள் வந்துருச்சுன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k if x is equal to 2, y is equal to 1 is the solution of the equation. கொடுத்துறாங்க. And again very easy one. டேரக்டா நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியது. x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ 1 is equal to k. So 2 2s are 4 plus 3 is equal to k. So 7 is equal to k, something like this. இந்த மாதிரி it's one of the very easy topic. Okay, நெக்ஸ்ட் சாப்டருக்குள்ள குவிக்கா போயிடலாம். அண்ட் அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா யூக்ளிட்ஸ் ஜியோமெட்ரி. அண்ட் இந்த பர்டிகுலர் சாப்டர் வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் தியரி. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி மேபி உங்களுக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், 2 மார்க் கொஸ்டின். அதுக்கு மேல இந்த சாப்டருக்கான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது அதுக்கு மேல கிடையாது. பட் இதுல இருக்கிற அந்த 1 மார்க் 2 மார்க் கொஸ்டினும் கேட்கறாங்கனாலும் இட்ஸ் ஈஸி டு ஸ்கோர் பிகாஸ் யூ ஹாவ் ஒன்லி த தியரி பார்ட்ஸ். அதை குவிக்கா நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி கொடுத்துடுறேன். யூக்ளிட்ஸ் ஒரு டெஃபினேஷன்ஸ் இருக்கும். ஸோ 7 டெஃபினேஷன்ஸ் இருக்கு. அதாவது எனிதிங் விச் இஸ் நோ காம்பனன்ட் அப்படின்னு அது பேர் அந்த பாயிண்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. லென்த் வித்தவுட் அ பிரெத் பேர் வந்து லைன் அப்படின்னு சொல்றாங்க. எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் எனி லைன் ஆர் கால்ட் பாயிண்ட் விச் மேக்ஸ் இட் அ லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. If a line lies evenly with the points on itself, then it's called a straight line. Any object which is length and breadth only அப்படின்னா அது பேர் வந்து சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு லென்த்தும் பிரெத்தும் மட்டும் இருக்குன்னா அது பேரு சர்ஃபேஸ். அந்த எட்ஜஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் வந்து என்னவா இருக்கு, லைன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. A plane surface is a surface which lies evenly with the straight lines on itself அப்படின்னு சொல்றாங்க. So straight lineனா அதுக்குள்ள பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னா அதுக்குள்ள லைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So these are all the definitions he told. அடுத்தது வந்து என்னதுன்னா ஆக்சியம். ஆக்சியம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி, நீங்க இதை அப்படியே நம்பிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில ஆக்சியம்ஸ், ஒரு 7 ஆக்சியம்ஸ் he is telling.
So the two things are equal to a common thing, that things are equal அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. And if equals are added to equals, the wholes are also equal அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது if p equal to q and we add s to both p and q, ரிசல்ட்டும் நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. And equals are subtracted from equalsனாலும் அப்பவும் the remaindersum will be equal அப்படிங்கிறது ஒரு axiom சொல்றாங்க. Things which coincide with one another அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல இதே மாதிரியே இன்னொரு ஸ்கொயரை நான் மேல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாக்டா மேல வைக்கிறேன்னா that will be equal to one another, right? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, அதே மாதிரி அதுக்கு மேல இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறேன்னா that is called as coinciding. ஓகேங்களா? they will be equal to one another. The whole is greater than the part, we always know. இதுதான் whole, இது வந்து ஒரு part, so obviously whole is greater than the part. Things which are double of the same things are equal to one another அப்படின்னு சொல்றாங்க. Things which are half of the same thing are equal to one another அப்படின்னு சொல்றாங்க. So these are all the axioms he told, and some of the postulates, 5 important postulates may be இந்த postulates அப்படிங்கறதுல write any 2 postulates அப்படிங்கறத ஒரு 2 mark question கூட கேட்கலாம். So please the postulates மட்டும் கொஞ்சம் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? So it's important. So a straight line may be drawn from any one point to any other point அப்படின்னு சொல்றாங்க. So ஒரு பாயிண்ட்ல இருந்து வேற ஏதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு நம்மளால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைய முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாஸ்டுலேட். அண்ட் டெர்மினேட்டட் லைன் அப்படின்னா இதுதான் டெர்மினேட்டட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் இன்டெஃபினட்டா எவ்வளவு தூரம் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது செகண்ட் பாஸ்டுலேட். நெக்ஸ்ட் சர்க்கிள் கேன் பி drawn with any center and any radius அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த சென்டர் வச்சும் எந்த ரேடியஸ் வச்சும் ஐ கேன் draw a circle அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஆல் ரைட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் another. ஸோ இப்படி இருந்தாலும் அது ஒண்ணுதான், இப்படி போட்டு இது ஒரு ரைட் ஆங்கிள்னு சொன்னா கூட எல்லா ரைட் ஆங்கிள்ஸும் தே ஆர் ஈக்குவல் டு ஒன் another. நெக்ஸ்ட் parallel postulate அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு, அது வந்து 2 ஸ்ட்ரெயிட் லைனுக்கு உள்ள வழியா பாஸ் ஆகுது. சோ அதோட சம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பாஸ் ஆன் ஆயிட்டே இருக்கு. சோ அது பாஸ் பண்ணும்போது அதுல சம் வந்து இஃப் இட் இஸ் லெஸ் தேன் 180 டிகிரி அப்படின்னா சோ அவங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் அ 5th postulate. ஓகேங்களா? சோ இதெல்லாமே தரவா படிச்சு வச்சுக்கோங்க. சோ யூக்ளிட்ஸ் ஜியோமெட்ரி பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். சோ இதை பேஸ் பண்ணி எனி தியரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே ஃபைன். சோ லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் சாப்டர். அதுக்கு முன்னாடி ஒரு குவிக்கா ஒரு 1 minute பிரேக் எடுத்துக்கலாம். Fine. So 9th standard prepare பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், if you are going, I mean next 10th போக போறீங்க இல்லையா? So maths class என்னோட இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச்ல இருந்து I'm going to start. So if anyone wants to enroll, you can enroll. You can call me to the number 9566010443 and enroll at the earliest, because limited students தான் நான் ஒரு பேட்ச்ல வச்சிருப்பேன். So first come first serve. Okay. Okay, fine. So let me move on to the next chapter, lines and angles. ஓகே, சோ லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் அகெயின் இட்ஸ் கம்ப்ளீட் ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு ஆங்கிள்ஸ் இதை பேஸ் பண்ணி இருக்கிற parallel லைன்ஸ் இதை பேஸ் பண்ணி இருக்கிற சாப்டர் தான் இது. லைன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கிற சாப்டர். ஸோ இதுல இம்பார்ட்டன்டான டெஃபினேஷன், பாயிண்ட் அப்படின்னா என்ன, லைன்னா என்ன, லைன் செக்மெண்ட்னா ஓகே. ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட், ஸோ இட்ஸ் அ லைன். ஓகேங்களா? ஸோ லைன் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 2 பாயிண்ட் இருக்குன்னா இதுல போய் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதை வந்து லைன்னு சொல்லலாம். லைன் செக். ஓகே, லைன் அப்படின்னா இப்போ ஒரு பாயிண்ட் இருந்துட்டு இன்னொன்னு வந்து நான் எவ்வளவு நாளும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னா இது பேரை வந்து ரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பிக்சட் பாயிண்ட் இருந்துட்டு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போலாம்னா அது ரேன்னு சொல்லுவாங்க. 2 பிக்சட் பாயிண்ட் இருக்குன்னா அது லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணா ஒரே லைன்ல லைன் ஆகுதுன்னா அதை கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 பாயிண்ட் ஜாயின் பண்ணா ஒரே லைன்ல இல்லாம வேற மாதிரி வருது அப்படின்னா நம்ம அதை நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அகைன் இந்த கொலினியர் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் இட்ஸ் பிட் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஆங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது ரேனா என்ன சொன்னேன், ஒரு பிக்சட் பாயிண்ட் இன்னொன்னு எவ்வளவு வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ரே மீட் ஆகுதுன்னா அதுக்கு நடுவுல ஃபார்ம் ஆறதுதான் நம்ம ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலா இந்த சிம்பிள் வச்சு இது ஏ, இது பி, இது சின்னா இதை ஆங்கிள் பிஏசி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம்.
டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள்னா 0 டிகிரில இருந்து 90 டிகிரி வரைக்கும். ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரி. அப்டியூஸ் ஆங்கிள்னா 90 டிகிரி டு 180 டிகிரி. ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா 180 டிகிரி டு 360 டிகிரி. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஆர் லீனியர் ஆங்கிள் அப்படின்னு கூட சொல்லலாம். That is called as 180 degree. Complete angle is nothing but 360 degree. Complementary and supplementary angle அப்படின்னா ரெண்டு ஆங்கிளை வந்து நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா அதோட சம் 90 டிகிரினா அது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்றோம்னா அதோட சம் வந்து 180 டிகிரினா அது பேர் வந்து சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் ஆங்கிள்னா என்ன, லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்னா என்ன, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்னா என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓகே சோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ பி சி இது டின்னு வச்சுக்கோங்க. சோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் பேரும், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆங்கிள் எக்ஸ், இந்த ஆங்கிள் ஒய், இது ரெண்டு பேரும் என்னதுன்னா பக்கத்துல இருக்கிற ஆங்கிள். சோ தே ஷேர் அ காமன் லைன் ஆர் இத காமன் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள். லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஓகே சோ லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணீங்கன்னா அதோட சம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிள் எக்ஸ் பிளஸ் ஆங்கிள் ஒய்யோட சம் வந்து எனக்கு 180 டிகிரியா ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு அப்படியே வெர்டிகலி ஆப்போசிட்டா இருக்கிற இது இந்த ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள், அண்ட் ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 4ம் வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் linear pair axiom. So linear pair axiom, again it's one of the important axiom. இது ஒரு 2 mark question கூட கேட்கலாம். So if a ray stands on a line, இப்ப இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு, அதுல ஒரு ரே ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா இதுல இருந்து நமக்கு ஃபார்ம் ஆகுற ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதோடைய சம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி. அதுதான் லீனியர் பேர் ஆக்சியம். அண்ட் இதோட கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. கான்வர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிளோட சம் 180 டிகிரியா இருக்கு அப்படின்னா சோ இது வந்து காமன் ஆர்ம். சோ அது காமனா இல்லாம அன்காமனா இருக்கு இல்லையா, தட் ஃபார்ம்ஸ் a straight line அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இதுதான் லீனியர் பேர் ஆக்சியம். இதை பேஸ் பண்ண இந்த லீனியர் பேர் ஆக்சியம் பேஸ் பண்ண கொஸ்டின். அண்ட் அடுத்தது இந்த வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் தியரம். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் தியரம் அப்படிங்கிறது என்னதுன்னா, இந்த மாதிரி ரெண்டு டூ லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2 அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆங்கிள் 3 ஈக்குவல் டு ஆங்கிள் 4 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன். சரி, சோ ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2 அண்ட் ஆங்கிள் 3 ஈக்குவல் டு ஆங்கிள் 4. சோ இதுதான் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் தியரம். அண்ட் இந்த தியரமோட ப்ரூஃப் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இட்ஸ் அகைன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் தியரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தியரமோட ப்ரூஃப் கூட தே மே ஆஸ்க். சோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் parallel lines and transversal. சோ ரெண்டு லைன் வந்து இது ரெண்டு லைனும் நம்ம parallel லைன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு parallel லைனை இன்டர்செக்ட் பண்ணி வர லைனை நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஏபிங்கிறது ஒரு லைன், சிடிங்கிறது ஒரு லைன். இந்த டிரான்ஸ்வர்சல மேபி லெட் மீ கால் இட் அஸ் MN அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ரெண்டு parallel லைன், அதை இன்டர்செக்ட் பண்ற லைன் டிரான்ஸ்வர்சல் இருக்கு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி we have some important axioms. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்கிறேன், இது ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கிறேன், இது ஆங்கிள் 3, இது ஆங்கிள் 4, இது ஆங்கிள் 5, இது ஆங்கிள் 6, இது ஆங்கிள் 7, இது ஆங்கிள் 8ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே சோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் 1 will be equal to ஆங்கிள் 5. இது பேர் என்னதுன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆங்கிள் 2 will be equal to ஆங்கிள் 6. சோ இதையும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆங்கிள் 3 will be equal to ஆங்கிள் 6. இதை வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்லயே ஆங்கிள் 3 ஈக்குவல் டு ஆங்கிள் 7ன்னு சொல்லலாம்.
ஆங்கிள் 4 ஈக்குவல் டு ஆங்கிள் 8ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ ஒரு பேரலல் லைன் ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குன்னா நீங்க எப்படி எல்லாம் அதை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்ததுன்னா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? சோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், alternate interior angles are equal. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னதுன்னா interior angles on the same side ஓட sum வந்து supplementary. ஓகேங்களா? that means angle 3 plus angle 5 வந்து 180 டிகிரியா இருக்கும், angle 4 plus angle 6 வந்து 180 டிகிரியா இருக்கும். ஓகேவா? so angles on this interior angles on the same side are supplementary, alternate interior angles are equal, corresponding angles are equal. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல angle 3யும் angle 2வும் என்னால ஈக்குவல்னு சொல்ல முடியும். why? because they are vertically opposite angles. angle 1 is equal to angle 4ன்னு என்னால சொல்ல முடியும். again they are all vertically opposite angles. ஓகேங்களா? சோ இந்த கான்செப்ட்ஸ், அதாவது முன்னாடி பிடிச்ச கான்செப்டையும் இதோட இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதே மாதிரி angle 5 is equal to angle 8, angle 6 is equal to angle 7. you have to இதெல்லாமே ரிலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு சம்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னதுன்னா லைன்ஸ் parallel டு த சேம் லைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிங்கிற லைன் வந்துட்டு ஓகே ஏபிங்கிற லைன் வந்து சிடிங்கிற லைனுக்கு பேரலா இருக்கு. அதே மாதிரி இஎஃப் அப்படிங்கிற லைன் வந்துட்டு சிடிக்கு பேரலா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா ஆட்டோமேட்டிக்லி ஐ கேன் டெல் ஏபி இஸ் parallel டு இஎஃப். இதுவும் அகைன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்சியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இவ்வளவுதான். சோ இந்த லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் ஆக்சியம்ஸ், தியரம்ஸ் அதெல்லாமே. சோ நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கான்செப்ட்ஸ் வந்து இவ்வளவுதான். இதை பேஸ் பண்ணி சம்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. சோ அதெல்லாமே உங்க புக்ல இருக்கிற சம்ஸ் நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் மேபி லெட் மீ சால்வ் ஒன் கொஸ்டின். ஓகே, சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய் அப்படிங்கிறாங்க. சோ இது என்ன பண்ணலாம்? find the value of y. so இந்த இதுல இருக்கிற adjacent angles எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணேன்னா 180 டிகிரி வருமா? ரைட்? so 5y plus 3y because that is a linear pair axiom, right? so if it's a 2 mark question னா இதை எழுதும் போது இந்த இடத்துல linear pair axiom, using linear pair axiom அப்படிங்கறத கண்டிப்பா எழுதணும். ஓகே, so 5y plus 3y plus 2, so that is 10y is equal to 180 degree, y is equal to 18 degree. So 18 degree is the answer. Next question. In the figure, the values of x and y என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணுவோமா? இது வந்து 130 டிகிரின்னு இருக்கா. சோ இதுக்கு இதோடைய வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் இதுவா? அப்ப இதுவும் 130 டிகிரியா? அகெயின் இதுவும் alternate interior angles. Alternate interior angles are equal, right? So what is the value of x and y? 130 டிகிரி. ஓகேங்களா? சோ பேரலல் லைன் வந்துடுச்சுனாலே நமக்கு எவ்வளவு கான்செப்ட்ஸ் ஞாபகம் வரணும்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஞாபகம் வரணும், அடுத்தது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஞாபகம் வரணும், நெக்ஸ்ட் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிளும் நீங்க இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். அதுக்கு அடுத்த கான்செப்ட் ஆங்கிள்ஸ் ஆன் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு, அதோட சம் வந்து இட்ஸ் 180 டிகிரி. ஓகேங்களா? So lines and angles பொறுத்த வரைக்கும் இருக்கிற கான்செப்ட்ஸ் வச்சு குவிக்கா 2 சம்ஸ் பார்த்துட்டோம். Fine. So let me move on to the next chapter, triangles. Okay, fine. So triangles பொறுத்த வரைக்கும் a closed figure with 3 sides பேர் வந்து நம்ம triangle அப்படின்னு சொல்லுவோம். இது ABC அப்படின்னா இது இந்த ABC இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம vertex அப்படின்னு சொல்லுவோம். AB, BC, AC இது எல்லாத்தையும் நம்ம sides அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஆங்கிள் ஏ அப்படின்னு சொல்லலாம், இது ஆங்கிள் பி அப்படின்னு சொல்லலாம், இது ஆங்கிள் சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஸ்கேலன் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அண்ட் ஈக்விலாட்ரல் ட்ரையாங்கிள். ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 சைடுமே டிஃபரெண்டா இருக்கும். தட் மீன்ஸ் இப்ப 3 சைடு இருக்குன்னா இது 3 சென்டிமீட்டர்னா இது 5 சென்டிமீட்டரா இருக்கும், இது 4 சென்டிமீட்டரா இருக்கும். தட் இஸ் கால்ட் a scalar triangle. Isosceles triangle na 2 sides will be equal. Okay, so ABC அப்படின்னா இது 3 சென்டிமீட்டர்னா இதுவும் 3 சென்டிமீட்டரா இருக்கும், the other side will be different. Okay, equilateral triangle na all 3 sides are equal. Okay, so this is ABC அப்படின்னா இது 3 இது 3 இது 3 மூணுமே ஒரே. இதுதான் வந்து பேசிக்கான டெஃபினேஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்க்ரூவன்ஸ். கான்க்ரூவன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயருக்கு மேல அதே மெஷர்மெண்டோட நான் ஒரு ஸ்கொயரை மேல கட் பண்ணி வைக்கிறேன்னா பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகுமா?
அதோட சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நான் 2 ஸ்கொயர்ஸ் தான் நான் கான்குவென்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து இந்த மாதிரி வரைகிறேன். இதே மாதிரி இதே ரேடியஸ் வச்சு மெஷர் பண்ணி நான் ஒரு சர்க்கிளை நான் வரைஞ்சு கட் பண்ணி அதுக்கு மேல வச்சேன்னா பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகுமா? சோ தே ஆர் கால்ட் அஸ் கான்குவென்ட். கான்குவென்ட் அப்படின்னா அப்படியே பெர்ஃபெக்டா அதுல போய் ஃபிட் ஆகணும், அதுதான் கான்குவென்ட். தட் மீன்ஸ் சோ ஒரு ட்ரையாங்கிள் வந்து கான்குவென்ட்டா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப 2 ட்ரையாங்கிள், இப்ப இதுக்கு மேல நான் இன்னொரு ட்ரையாங்கிள வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எல்லோ கலர்ல நான் இன்னொரு ட்ரையாங்கிள் வைக்கிறேன்னா அப்படியே பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகணும். பட் நம்ம ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, 2 ட்ரையாங்கிள் கான்குவென்ட் அப்படின்னா என்னென்னலாம் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏபிங்கிற சைடும், ஃபார் எக்ஸாம்பிள் இதை பிக்யூஆர்னு வச்சுப்போமே. இப்ப நான் எப்படி சொல்லுவேன்னா, ஏபிசி அப்படிங்கிறது கான்குவென்ட்டோட சிம்பிள் வந்து இதுதான், இஸ் கான்குவென்ட் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னா இந்த 2 சைடும் ஈக்குவலா இருக்கும். அதாவது ஏபியும் பிக்யூயும் ஈக்குவலா இருக்கும், பிசியும் கியூஆரும் ஈக்குவலா இருக்கும். அடுத்தது ஏசியும் பிஆரும் ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் ஆங்கிள் ஏ வந்து ஆங்கிள் பிக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது நீங்க எழுதுற இந்த ஆர்டர் கூட இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வச்சே என்னால சொல்ல முடியும். ஆங்கிள் பி வந்து ஆங்கிள் கியூக்கு ஈக்குவலா இருக்கும், ஆங்கிள் சி வந்து ஆங்கிள் ஆருக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த கான்குவன்ஸை ப்ரூவ் பண்றதுக்கு வி ஹாவ் சம் கிரைட்டீரியா ஆர் ரூல். ஸோ சைடு ஆங்கிள் சைடு அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 ட்ரையாங்கிள்ல 2 சைடு, இப்போ ஏபி அண்ட் பிசி, இந்த ஏபிங்கிறது பிக்யூக்கு ஈக்குவல், பிசிங்கிறது கியூஆருக்கு ஈக்குவலா இருக்குன்னா இந்த 2 சைடோட சேர்ந்து வர ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நம்ம இந்த 2 ட்ரையாங்கிளையும் கான்குவென்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? அதாவது ஏபி ஈக்குவல் டு பிக்யூ, பிசி ஈக்குவல் டு கியூஆர் and angle B equal to angle Q na இதுதான் வந்து SAS congruence rule. We can tell that 2 triangles are congruent. அடுத்தது ASA அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டு அது இந்த 2 ஆங்கிளும் சேர்ந்து வர சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடும் ஈக்குவல்னா I can tell these 2 triangles are congruent. இது பேர் தான் என்னதுன்னா ASA congruence rule. ஓகே, நெக்ஸ்ட் வந்து AAS congruence rule அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகே இப்போ வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்களேன். எனி 2 pair of angle and a pair of corresponding side அப்படிங்கிறாங்க. ஓகே, அதாவது வந்து இப்ப இந்த 2 ஆங்கிளும் இந்த சைடும் ஈக்குவல்னாலும் இந்த 2 ட்ரையாங்கிளையும் நான் கான்குவென்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறதுதான் AAS கான்குவென்ஸ் ரூல். SSS கான்குவென்ஸ் ரூல் அப்படிங்கிறது என்னன்னா, 3 சைடு, இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல்னாலும் I can tell the 2 triangles are congruent. RHS கான்குவென்ஸ் ரூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கணும். ஓகேங்களா? சோ 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இதுல ஹைப்போட்டனியூஸ் அப்படிங்கிறது என்னது, ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆப்போசிட் சைடு தான் ஹைப்போட்டனியூஸ்னு சொல்லுவோம். அதோட ஹைப்போட்டனியூஸ் ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சைடு, இந்த சைடும் ஈக்குவலா இருக்கலாம், இந்த சைடும் ஈக்குவலா இருந்ததுன்னா நம்ம அதை RHS கான்குவென்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இதை தாண்டி இன்னொரு கான்செப்ட் என்னதுன்னா, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள பேஸ் பண்ணி we have a concept. இப்போ ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் என்னது, 2 சைடு ஈக்குவல், ரைட்? சோ 2 சைடு ஈக்குவல்னா இந்த 2 சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் will be equal. இதோட ஆப்போசிட் ஆங்கிள் இது, இதோட ஆப்போசிட் ஆங்கிள் இது. சோ AB equal to ACன்னு சொல்றாங்கன்னா I can tell angle B equal to angle C. அதே மாதிரி இதோட கான்வர்ஸ் is also equal. இப்ப 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு இஸ் ஆல்சோ ஈக்குவல். அண்ட் இதை வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தியரம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அகைன் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சில சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபைன், ஸோ லெட் us see some sum. ஓகே, ஸோ இதுக்கு என்ன ரூல் இது அப்ளை ஆகும்?
It's the time. Okay. Sorry. By which congruence rule the triangles are congruent அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? 3 சைடும் ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, ரைட்? இந்த சைடு இந்த சைடுக்கு ஈக்குவல், இந்த சைடு இந்த சைடுக்கு ஈக்குவல், இந்த சைடும் இந்த சைடுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. So we can call it as triplus congruence rule. Okay, so இத பேஸ் பண்ணி we have numerous sums, and இதுவும் உங்க புக்ல இருக்கிற sums எல்லாம் நீங்க சால்வ் பண்ணி பார்த்தாலே தாராளமா போதும். ஓகேவா? Fine. So let me move on to the next chapter, quadrilaterals. Quadrilaterals பொறுத்த வரைக்கும் quadrilateral அப்படின்னா any four-sided figure இருந்ததுனாலே நம்ம அதை quadrilateral அப்படின்னு சொல்லுவோம். அகைன் இதை வந்து vertices அப்படின்னு சொல்லுவோம், இதை sides சொல்லுவோம், and இதை angles அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், angle sum property of a quadrilateral என்னதுன்னா 4 angles-ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா 360 degree வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் ஓகே, சோ 4 ஆங்கிள்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏபிசிடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி பிளஸ் ஆங்கிள் டி வந்து 360 டிகிரி வரும். அண்ட் இதுல நம்ம ஒரு டயகனல் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து 2 ட்ரையாங்கிள்ஸா டிவைட் பண்ணும். அண்ட் ட்ரையாங்கிள்ஸோட சம் வந்து என்னது? 180 டிகிரி. இப்ப ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் டி பிளஸ் ஆங்கிள் சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் ஆங்கிளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. அதுவும் நீங்க இதுல மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் மேபி சம்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணலாம். அடுத்தது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogram வச்சு 7 இம்பார்ட்டன்ட் தியரம் வந்து இந்த லெசன்ல நமக்கு இருக்கு. சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ parallelogram இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த parallelogramல ABCD, if it's a parallelogram, parallelogram நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த parallelogram நம்ம டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு டயகனல் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த டயகனல் வந்து 2 கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிளா அதை டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஒரு parallelogram வந்துட்டு நம்ம ஒரு டயகனல் வரைகிறோம் அப்படின்னா அது 2 கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிள்ஸா இதை டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது தியரம் 1. நெக்ஸ்ட், parallelogramல வந்து ஒரு parallelogram அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே அதோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து கண்டிப்பாவே ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அடுத்த தியரம். நெக்ஸ்ட், இப்போ ஒரு குவாட்ரிலேட்டரல்னு சொல்றாங்க. இட்ஸ் அ 4-sided ஃபிகர்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பட் அதோட ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது கண்டிப்பா parallelogram-ஆ தான் இருக்கும். சோ இதோட கான்வர்ஸ் வந்து இது. நெக்ஸ்ட், ஒரு parallelogram அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து கண்டிப்பாவே ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அகைன் இதுல கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. இப்போ ஒரு குவாட்ரிலேட்டரல்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, அதோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்றாங்கன்னா யூ கேன் கால் இட் அஸ் அ parallelogram. ஓகே, நெக்ஸ்ட், diagonals of a parallelogram வந்து bisect each other அப்படின்னு சொல்றாங்க. bisect each other அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த இடத்த பாயிண்ட் வந்து ஓன்னு வச்சுக்கோங்களேன், ஓபி ஈக்குவல் டு ஓடின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஓஏ ஈக்குவல் டு ஓ. பைசெக்ட் அப்படின்னா 2 ஈக்குவல் ஹாஃபா டிவைட் பண்ணுது. சோ 2 டயகனல் ஒரு இடத்துல மீட் ஆகும் இல்லையா, அந்த மீட் ஆகுற பாயிண்ட்ல இருந்து 2 ஈக்குவல் ஹாஃபா டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல்னு மட்டும்தான் சொல்றாங்க. இட்ஸ் a 4-sided ஃபிகர்னு மட்டும்தான் சொல்றாங்க. சொல்லிட்டு இதுல டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்றாங்கன்னாலே யூ கேன் கால் இட் அஸ் அ parallelogram அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்க அப்ளை பண்ணி உங்களோட சம்ஸ்ல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது அகெயின் மிட் பாயிண்ட் தியரம். இட்ஸ் அகெயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரம். இதோட ப்ரூஃப் வந்து உங்களோட கொஸ்டின்ல கேட்கலாம். ஓகேங்களா? சோ நான் ப்ரூஃப் படிச்சுக்கோங்கன்னு உங்களுக்கு நிறைய தியரம்ஸ்க்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் தயவு செய்து அந்த ப்ரூஃப் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? படிச்சுக்கோங்கன்னா டோன்ட் மக் அப். ஓகே, ஜஸ்ட் அதுல ப்ரூஃப் என்னங்கிறத பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப லைன் ஜாயின். சோ மிட் பாயிண்ட் தியரம்னா என்னன்னா, ஓகே, சோ இட்ஸ் அ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள்ல இது ஒரு மிட் பாயிண்ட் எம்ன்னு வச்சுக்கோங்க, இது எம்ன்னு வச்சுக்கோங்க. சோ ஒரு ட்ரையாங்கிள்ல ஏதாவது 2 சைட்ல 2 மிட் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மிட் பாயிண்ட நான் ஜாயின் பண்றேன்னா அது 3rd சைடுக்கு கண்டிப்பா parallel-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ mn is parallel to BC and mn அப்படிங்கறத நான் half of BC ன்னு சொல்லலாம்.
இததான் நம்ம மிட் பாயிண்ட் தியரம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மிட் பாயிண்ட் தியரம் இதோட உங்களுக்கு முடிஞ்சிடாது. பேரலல் நம்ம சொல்றதுனால பேரலல் லைன்ஸ் பத்தின என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல், பிகாஸ் இதை நீங்க டிரான்ஸ்வர்சல் எடுத்துக்கலாம். ஏபிங்கிற டிரான்ஸ்வர்சல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவல். சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமும் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் உங்களோட சம்ஸ்ல. ஓகேங்களா? இந்த ஆங்கிளும் ஈக்குவல், ரைட்? பிகாஸ் இதை டிரான்ஸ்வர்சல் எடுத்துக்கலாம். சோ இதெல்லாம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட், இதோட கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. கான்வர்ஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா, அதாவது ஒரு சைட்ல இது வந்து மிட் பாயிண்டா இருக்கு, இது வந்து மிட் பாயிண்டா இருக்கு. இந்த மிட் பாயிண்ட் வந்துட்டு இன்னொரு சைட போய் ஜாயின் பண்ணுது. ஓகேங்களா? ஜாயின் பண்ணுது. மேபி இதை என்னன்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு லைனும் நான் பேரலல் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. எம்ங்கிறது மிட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆஃப் ஒன் சைடு அண்ட் இட்ஸ் பேரலல் டு அதர் சைடு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சைட போய் மீட் பண்ணுது இல்லையா, அந்த சைட பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் இட் இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் த அதர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ there is a converse is also true அப்படிங்கிறது தான் இது. சோ இப்ப இது எம்ங்கிறது மிட் பாயிண்ட், இந்த ரெண்டு லைனும் பேரலல்னு கொடுத்துட்டாங்கன்னா you can tell an is equal to nc or n is a midpoint of the other side அப்படிங்கறதையும் நீங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சோ மிட் பாயிண்ட் தியரமும் கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் ப்ரூஃபும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ண சம் வந்து நம்ம பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? ABCD is a parallelogram. M is a midpoint of BD ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, BDங்கிறது ஒரு diagonal. So M is the midpoint of BD. ஓகே, BM bisects angle B. ஓகே, so BM bisects angle B னா இது ரெண்டையும் ஈக்குவல் ஹாஃபா டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. therefore angle AMB. ஓகே, சோ ஏஎம்பின்னு எந்த ஆங்கிள் கேக்குறாங்கன்னா இந்த ஆங்கிள் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஃபைன். சோ ஏபிசிடி இஸ் அ parallelogram அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப், ஃபைன். ஓகே, சோ எம் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. சோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு நமக்கு தெரியும், ரைட்? நெக்ஸ்ட் நம்ம வேற இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிகாஸ் இந்த ஹோல் ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். வேற எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு ட்ரையாங்கிள நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ஏடிபி அப்படிங்கறத எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் ஏடிபி, இந்த குட்டி ட்ரையாங்கிள நம்ம இப்ப எடுத்துக்கிறோம்னா, இது வந்து நமக்கு தெரிஞ்ச அப்ரோச் வச்சு வேற எதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபைன். ஓகே ஃபைன். அதாவது நமக்கு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அதாவது இந்த ஆங்கிளும் இந்த டோட்டல் ஆங்கிளுக்கு ஈக்குவல். அகைன் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆங்கிள் 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2ன்னு என்னால சொல்ல முடியும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அ parallelogram கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ AD is parallel to BC, right? And I can consider this as a transversal. இதை நான் டிரான்ஸ்வர்சல் எடுத்துக்கலாமா? இதை டிரான்ஸ்வர்சல் எடுத்துக்கிட்டேன்னா ஆங்கிள் 2 வந்து ஆங்கிள் 3க்கு ஈக்குவலா இருக்குமா? ஆர் ஆங்கிள் 1 வந்து இந்த ஆங்கிள் 4க்கு ஈக்குவலா இருக்குமா? ரைட்? பிகாஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ரைட்? சோ ஆங்கிள் 2 வந்து ஆங்கிள் 3க்கு ஈக்குவலா இருக்கும். சோ இப்ப இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 3யும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சோ நான் அந்த குட்டி ட்ரையாங்கிள் ஏடிபி எடுத்துக்கிறேன்னா ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 3யும் ஈக்குவலா இருக்கா? ரைட்? சோ ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்குன்னா அதோட ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்குமா? ஐசோசெலஸ் ஆங்கிள் தியரம், ரைட்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தியரம் நம்ம ட்ரையாங்கிள் சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா. அப்போ ஏடி ஈக்குவல் டு ஏபியா இருக்குமா? ஏடி, இந்த ட்ரையாங்கிள்ல ஏடியும் ஏபியும் ஈக்குவலா இருக்கும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் தியரம் படி, ரைட்? சோ இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னு நமக்கு தெரியும், ரைட்? அண்ட் ஏபி ஈக்குவல் டு சிடின்னு நமக்கு தெரியுமா? பிகாஸ் இட்ஸ் அ parallelogram, ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சோ ஏபி ஈக்குவல் டு சிடி. அப்ப நான் ஏடி ஈக்குவல் டு சிடின்னு சொல்லலாமா? ஆல்ரெடி ஏடி ஈக்குவல் டு பிசின்னு என்னால சொல்ல முடியும். சோ இதை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம்னா, எல்லா சைடும் ஈக்குவல் என்னால இப்ப சொல்ல முடியுமா? parallelogramல எல்லா சைடும் ஈக்குவல் அப்படின்னா அதை ராம்பஸ் ஐ கேன் கால் இட், ரைட்?
சோ ராம்பஸா இருக்கு, ராம்பஸ்ன்னு சொல்லலாம், ஸ்கொயர்னு சொல்லலாம், we can call it as so ராம்பஸா இருந்தாலும் ஸ்கொயரா இருந்தாலும் அதோட டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் at 90 டிகிரியா, அப்போ இந்த ஆங்கிள் ஏஎம்பி அப்படிங்கிறது 90 டிகிரியா இருக்குமா? ரைட், தட்ஸ் இட். ஓகேங்களா? அதாவது நமக்கு தெரிஞ்ச எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ற சாப்டர் தான் குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ குவாட்ரிலேட்டரல்ல பொறுத்த வரைக்கும் உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர்ஸ், 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற அந்த குவிக் ரிவிஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். குவாட்ரிலேட்டரல்ல parallelogram உடைய ஸ்பெஷல் டைப்ஸ் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது எல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்ப parallelogram அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா parallelogramோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுதான் இந்த பர்டிகுலர் சாப்டர். அதோட 3 ஸ்பெஷல் டைப் என்னென்ன? ராம்பஸ், ஸ்கொயர், ரெக்டாங்கிள். ரைட். சோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்க 8th ஸ்டாண்டர்ட் லெவல்லே படிச்சிருப்பீங்க. ராம்பஸ் அப்படின்னா எல்லா சைடும் ஈக்குவல், இதுக்கும் எல்லா சைடும் ஈக்குவல், இதுக்கு ஆப்போசிட் சைட்ஸ், அதாவது parallelogramல இருக்கிற மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவல். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு வரும். இதுக்கும் அதேதான், டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது வரும். இதுக்கு வந்து டயகனல்ஸ் ஈக்குவல் அப்படின்னு வரும். ரெக்டாங்கிள்க்கும் ஸ்கொயருக்கும் டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்க ரீகலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ parallelogram நான் ராம்பஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்றேன். ப்ரூவ் பண்ணிட்டு ராம்பஸ் அப்படின்னாலே டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள். ஸோ ஆப்வியஸ்லி ஆங்கிள் ஏஎம்பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட், consecutive angles of a parallelogram or supplementary. Again, it's a parallelogram உடைய ப்ராப்பர்ட்டி. இது உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் லெவல்லே படிச்சிருப்பீங்க நீங்க. ஓகேங்களா? அதாவது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி அதோட பக்கத்துல இருக்கிற 2 ஆங்கிள்ஸ் நம்ம அதோட சம் எடுத்துக்கிட்டோம்னா that will be 180 degree. So supplementary is the answer. Okay, fine. So let me move on to the next chapter, circles. So circles பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். பட் எனிவே லெட் மீ குவிக்கா நான் வைண்ட் அப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருந்ததுன்னா அதுதான் நம்ம சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இம்பார்ட்டன்டான டேர்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சென்டர்ல இருந்து எந்த பாயிண்ட டச் பண்ணாலும் அது பேரை நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு ஹோல் சென்டர் வழியா பாஸ் பண்ணி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னா சென்டர் இங்க இருக்குன்னா இதை நம்ம டச் பண்ணி இப்படி போட்டாலும் இது பேரு டயாமீட்டர் தான், இப்படி போட்டாலும் இது பேரு டயாமீட்டர் தான். ஸோ இது வந்து டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதான், இது டயாமீட்டர். இந்த சென்டர்ல இருந்து எங்க டச் பண்ணாலும் அது பேர் ரேடியஸ். நெக்ஸ்ட் கார்டு அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது 2 பாயிண்ட் நம்ம ஜாயின் பண்றோம். சென்டர்ல இருக்குன்னா நம்ம அதை டயாமீட்டர்னு சொல்லிடுவோம், இல்லைன்னா அது பேர் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆர்க் அப்படிங்கிறது என்னதுன்னா இந்த கார்டுக்கும் கார்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஒரு ஆர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அண்ட் இந்த ஹோல் சர்க்கிள் உடைய அந்த அவுட்டர் லைனை வந்து we call it as circumference. நெக்ஸ்ட் செக்மெண்ட்னா என்ன, செக்டார்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ செக்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்க்குக்கும், திஸ் இஸ் த ஆர்க் ரைட். ஸோ ஆர்க்குக்கும் கார்டுக்கும் நடுவுல இருக்கிற ஏரியா பேர் வந்து என்னதுன்னா செக்மெண்ட். ஸோ இது மேஜர் செக்மெண்ட், மைனர் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செக்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஆர்க்குக்கும் இந்த 2 ரேடியஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 ரேடியஸ்க்கும் ஒரு ஆர்க்குக்கும் நடுவுல இருக்கிற ஏரியா பேர் என்னதுன்னா செக்டார். ஸோ செக்டாருக்கும் செக்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இந்த பிக்சர்லயே நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல்சோ அகைன் வெரி இம்பார்ட்டன்ட். Again, இந்த சாப்டர்லயும் பாத்தீங்கன்னா you have so much of theorems. Anyway, I'll explain those theorems. Angle subtended by a chord at a point அப்படின்னா உங்களுக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆங்கிள் சப்டெண்டட் பை அ கார்ட் அட் அ பாயிண்ட். இப்ப ஏபிங்கிறது கார்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிள் ஏசிபி அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஆங்கிள் சப்டெண்டட் பை த கார்ட் ஏபி அட் த பாயிண்ட் சி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆங்கிள் ஏஓபி அப்படிங்கறது ஆங்கிள் சப்டெண்டட் பை த கார்ட் ஏபி அட் த பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆங்கிள் ஏடிபி இஸ் த ஆங்கிள் சப்டெண்டட் பை ஏபி at the point D on the circle அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் சப்டெண்டட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தியரம் 1 என்னதுன்னா any 2 equal cards of a circle subtend equal angles at the center அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 கார்டும் நான் ஈக்குவல்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஏபிங்கிறது ஒரு கார்ட், பிக்கு ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த சப்டெண்ட் ஆங்கிள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆங்கிள் சென்டரோட மேக் பண்ணுவாங்க இல்லையா, இந்த 2 ஆங்கிளும் தே ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதோட கான்வர்ஸ் என்னதுன்னா இந்த 2
ஆங்கிள் சப்டெண்ட் ஆகும் இல்லையா சென்டர்ல, இது ரெண்டும் ஈக்குவல்னா அதுக்கு அது 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 வர கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டு வந்து ஈக்குவல் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஸோ கான்வர்ஸ் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் பர்பண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் டு த கார்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த இடத்துல இதுதான் சென்டர்னு வச்சுக்கோங்க, இதுதான் கார்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து நான் இந்த கார்டுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏபிங்கிற கார்டு, இது ஓன்னு வச்சுக்கோங்க. நான் இங்க இருந்து ஒரு பெர்பண்டிகுலர் வரைகிறேன்னா இந்த பெர்பண்டிகுலர் வந்து இந்த கார்டை ஈக்குவலா பைசெக்ட் பண்ணும். பைசெக்ட் நான் என்ன சொன்னேன், ஈக்குவல் ஹாஃபா டிவைட் பண்ணிடும். மேபி இந்த பாயிண்ட் வந்து பின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஏபி வில் பி ஈக்குவல் டு பிபி. தட்ஸ் இட். ஓகே, இதோட கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. இப்ப நான் சென்டர்ல இருந்து நான் ஒரு 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 லைன் வரைகிறேன், அது வந்து ஒரு இதை பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ பைசெக்ட் பண்ணுதுன்னா இந்த லைன் வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னு நான் கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஈக்குவல் கார்ட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் ஃப்ரம் தேர் சென்டர். இப்ப டூ ஈக்குவல் கார்ட்ஸ், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏபி, இது பிக்கு, இது ரெண்டுமே கார்ட்ஸ், இது ரெண்டுமே ஈக்குவல்னு நான் சொல்றேன் அப்படின்னா அவங்க சென்டர்ல இருந்து, ஓகேங்களா, இப்ப சென்டர்ல இருந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸ் வந்து தட் வில் பி ஈக்குவல். ஓகே, so in the distance, so OA will be equal to OP. okay, so the distance will be equal அப்படின்னு சொல்றாங்க. Next, angle subtended by an arc at the center is twice the angle subtended by the same arc at some point on the remaining part of the circle அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல ஒரு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த ஆங்கிள் வந்துட்டு இந்த ஆங்கிள், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆங்கிள் எக்ஸ்ன்னா இது வந்து அதோட ட்வைஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அகைன் இட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தியரம். நெக்ஸ்ட் ஒன், ஆங்கிள்ஸ் ஃப்ரம் த காமன் கார்டு ஆர் ஆன் த சேம் செக்மெண்ட் ஆஃப் த சர்க்கிள். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு கார்டுன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. சோ இத வந்து நான் ஒரு செக்மெண்ட்னு சொல்லலாமா. சோ இதுல இப்ப ரெண்டு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும், இந்த ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு குவாட்ரிலேட்டரல் நம்ம வரைகிறோம், அந்த குவாட்ரிலேட்டரலுடைய வெர்டெக்ஸ் எல்லாமே ஒரு சர்க்கிள்ல போய் டச் பண்ணுதுன்னா நம்ம அதை சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்னு சொல்லலாம். இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்ல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அத சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, ஃபைன். சோ லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் சாப்டர், ஹெரான்ஸ் ஃபார்முலா. சோ ஹெரான்ஸ் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நீங்க ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் வந்து என்ன அப்படிங்கறத சொல்ற ஒரு சாப்டர். இட்ஸ் அகைன் வெரி ஸ்மால் சாப்டர். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னதுன்னா ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. அதுல எஸ் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் கால்ட் as செமி பெரிமீட்டர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏபிசி, இது 4 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர். ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் மூணு சைடுமே டிஃபரெண்டா இருக்குன்னா இதோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா எஸ் அப்படிங்கிறது என்னது, செமி பெரிமீட்டர். பெரிமீட்டர்னா என்னது, சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ். செமி பெரிமீட்டர்னா அந்த சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ் உடைய ஹாஃப். ஓகே, சோ 4 + 7 + 5, 7 + 4 என்னது, 7 + 4 is 11, 11 + 5 is 16, 16/2 is 8. So semi perimeter S is equal to 8. So area is equal to 8 into 8 minus இத வந்து A ன்னு வச்சுக்கலாம், இத B ன்னு வச்சுக்கலாம், இத C ன்னு வச்சுக்கலாம். So 8 minus 4 என்னது 4, 8 minus 5 என்னது 3, 8 minus 7 என்னது 1. So 8 into 4 into 3 into 1 அப்படின்னு இருக்கு. ரைட், 4 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 2 அத வெளியில போட்டுக்கோங்க. 8 நான் 4 into 2 எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் into 3 into 1. So again 4 ஓட ஸ்கொயர் ரூட் is 2. 2 into 2, 2 into 3 into 1. So இதோட ஆன்சர் என்னதுன்னா 6√3. மேபி எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்குன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். அவ்வளவுதான். ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர்ல இதை சுத்தி சுத்தி சில சம்ஸ் இருக்கும். ஜஸ்ட் சால்வ் தோஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் செக் இட் அவுட். நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ். சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கோன். ஸோ கோன் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜென்ரலாவே கோன் அப்படின்னாலே இங்க பேச போறது வந்து ஒரு
ரைட் லைக் என்ன சொல்றது, ரைட் ஆங்கிள்டு கோனை பத்தி தான் பேசுவாங்க. ஸோ இது ஏபிசி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏபிசின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து இதை ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை ஹைட்னு சொல்லுவாங்க, இந்த பார்ட்டை வந்து ஸ்லாண்ட் ஹைட் எல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து பையாரல், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு பையார் ஸ்கொயர் பிளஸ் பையாரல். ஸோ வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் அப்படிங்கிறது வந்து சிலிண்டருடைய வால்யூம் வந்து பையார் ஸ்கொயர் ஹெச், அதோடைய 1/3. ஸோ 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச். வால்யூம்க்கு வந்து கியூபிக் யூனிட்ஸ் வரும். ஸோ ஏரியாவுக்கு வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் வரும். ஸோ இதை பேஸ் பண்ண சம்ஸ் வரும். யூ ஜஸ்ட் சால்வ் இட் அவுட். ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் நான் உங்களுக்கு இதுல டிஸ்கஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அகைன் ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திஸ் இஸ் அ ஸ்பியர். ஸோ இதுதான் வந்து ரேடியஸ். அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் சேம் தான். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து 4/3 பைஆர் கியூப். ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது half of the sphere. So again half of the sphere. So this is the radius. So இதோட curved surface area அப்படிங்கிறது இந்த பார்ட், அது வந்து 2 pi r square. Total surface area is 3 pi r square. வால்யூம் வந்து ஸ்பியர் உடைய half 2/3 pi r cube. இது வந்து வால்யூம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் வச்சு இல்ல சம்ஸ் தான் வரும். ஸோ அதை just have a look. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா the last chapter is statistics. ஸோ இதோட நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். I think I took some extra time ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, நம்ம டேட்டாவை கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்றது. அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பார் கிராஃப். பார் கிராஃப் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாரா போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அததான் நம்ம பார் கிராஃப் அப்படின்னு போடுவோம். இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு போட்டுட்டு இங்க சில டேட்டாஸ் இங்க சில டேட்டாஸ், இதுக்கான டைட்டில் இம்பார்ட்டன்ட், இதுக்கான டைட்டிலும் இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி பாரா ரெப்ரசென்ட் பண்றோம்னா அதை நம்ம பார் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். பார் கிராஃப்னா ரெண்டு ரெக்டாங்கிளுக்கு நடுவுல ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கணும், அதுதான் பார் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்டோகிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கேயும் அதே தான். எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க, ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. இங்க கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 to 120, 120 to 140 இந்த மாதிரி. இதுக்கு வந்து ஸ்பேஸே இருக்காது. ஓகேங்களா? 100 to 120, 120 to 140. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 100, இது 120, இது 140, 160 அந்த மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ண டேட்டாஸ் இருக்கும், கேப்பே இல்லாம இருக்கும். அதுதான் வந்து ஹிஸ்டோகிராம். ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படிங்கிறது என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இந்த ஹிஸ்டோகிராம் வரையறீங்க இல்லையா, இந்த ஹிஸ்டோகிராம் இப்ப இந்த மாதிரி நான் ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹிஸ்டோகிராம்ல இதுக்கு முன்னாடி நடுவுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும், எல்லா மிட் பாயிண்டையும் எடுத்துக்கணும். அண்ட் இதுக்கு அடுத்தது இருக்கிற பாருக்கு இருக்கிற மிட் பாயிண்டையும் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரீக்வன்சி பாலிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம ஃப்ரீக்வன்சி பாலிகனை டைரக்டா வரைய சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 140 to 150ங்கிறது கிளாஸ் இன்டர்வலா இருக்குன்னா இதோட கிளாஸ் மார்க் நம்ம கண்டுபிடிக்கணும். கிளாஸ் மார்க் அப்படிங்கிறது என்னதுன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம்னா 145ன்னு வரும். ஸோ டைரக்டா 145ல இருந்து அதோட பாயிண்ட் என்னவோ மார்க் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்றதுதான் ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ தட்ஸ் இட். ஸோ நான் இதோட இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்ஸ், பிகாஸ் எனக்கு 1.5 hours நான் உங்களுக்கு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். ஸோ கொஞ்சம் மேபி இட் வுட் ஹவ் காட் எக்ஸ்டெண்டட். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கா, எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்ஸ் எல்லாமே மேபி யூ கேன் புட் ஹியர் ஆர் மை வாட்ஸ்அப் குரூப். அண்ட் வேற ஏதாவது இல்ல டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ இந்த வாட்ஸ்அப் குரூப். ஐ ட்ரை டு கிளியர் இட். ஓகேங்களா? அண்ட் 10th கிளாஸ் என்கிட்ட நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் ஜாயின் இன் மை கிளாஸ் 2. ஸோ அதுக்கான டீடைல்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.